மேலே ஒரு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணப்படுறது. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பதிலுரையில் அவர் பிளெயின்டிஃப்க்கு முன்னாடி, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஹோல்டர் ஒரு பினாமி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமே விட்டுட்டார். கேஸ் முடிஞ்சிருச்சு, அவருக்கு அகெயின்ஸ்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் அப்பீல் முடிஞ்சுது, அதுலேயும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டார். செகண்ட் அப்பீல் போகும்போது இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணார். ஆனால் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஏற்றுக்கலை. என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே இதை மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டியது, மென்ஷன் பண்ணாத காரணத்தினால இந்த மென்ஷனை செகண்ட் அப்பீல் போது எடுத்தது இட் கேனாட் பி அக்செப்டட்னு சொல்லி அவரோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க. பிளெயின்டிஃப்க்கு சாதகமாக ஜட்மெண்ட் வந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆரம்பத்திலேயே அட் த ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கேஸுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் மெட்டீரியல் டிஃபென்சஸ் இருக்கோ, அதெல்லாம் கோர்ட் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டியது நம்மளோட டியூட்டின்றது தெரிய வருது.